உங்களை ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் மைண்டுக்கு நீங்க சூப்பர் ஹீரோன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க அவருக்கு ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர் இல்ல சூப்பர் பர்ஃபார்மரா ஃபீல் பண்ணிட்டாங்க. அது தாங்க முடியல. அதனாலதான் உங்க பேரை கெடுக்கவே ட்ரை பண்றான். அதை ஃபர்ஸ்ட் நீங்க உணர்ந்துக்கணும். அப்ப அவங்கள பேசுற ரீசனே என்ன? உங்களை பிடிக்கலன்றதுனா தனிப்பட்ட முறையில ஒண்ணு இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய growth பிடிக்கல. இப்ப அந்த growth கன்சிஸ்டன்டா இருக்கணும்னா இந்த மாதிரி வேஸ்ட்டுக்கெல்லாம் உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. யார் உங்க பேரை கெடுக்க ட்ரை பண்றாங்களோ இல்ல உங்க கூட இருந்தவங்களோ உங்களோட வேலை செய்யறவங்களோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யங்ஸ்டர்ஸும் புரிஞ்சுக்கணும், எல்லா ஃபீல்ட்லயும் புரிஞ்சுக்கணும், ஃபேமிலிலையும் இதை நீங்க அப்ரோச் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு இந்த கொஸ்டின் கேட்டவங்களுக்கு மட்டும் இது ஆன்சரா இருக்கக்கூடாது. இது ஒண்ணு புரிஞ்சிருச்சுன்னா மன நிம்மதியோட நிரந்தரமா வாழ்றதுக்கு இந்த காலத்துல இதான் ஒரு பெரிய தீர்வு. ஏன்னா நீங்க நல்லவனா இருக்கீங்கன்றதுக்காக இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லவனா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. ஐயா நான் டெய்லியுமே கடவுளை கும்பிடுறேன், நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு நீங்க ரோட்ல போனீங்கன்னா உங்க எதிர்க்க இல்ல ஒரு காட்டுக்கு போயிருங்க, அங்க சிங்கம் உங்களை வேட்டையாட